ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை எண்ணிக்கை நூலினுடைய 16வது அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை மிக எளிய முறையிலே அருத்தந்தை ரெய்மண்ட் ஜோசப் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இனி எண்ணிக்கை நூலினுடைய 17வது அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை கொடுக்க இங்கு வந்திருக்கிறார்கள். அருத்தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம் தந்தையே. எண்ணிக்கை நூலுடைய 17வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இது ஆரோனினுடைய கோல் பற்றிய விளக்கங்களை கொடுத்திருக்கிறது என்று அதில் தலைப்பை கொடுத்திருக்கிறது. இதை எப்படி எந்த முறையிலே நாம் புரிந்து கொள்வது என்பதை பற்றி விளக்கி கூறும். 17ஆம் அதிகாரம் எண்ணிக்கை நூல். எண்ணிக்கை நூலில் 17ஆம் அதிகாரம் என்பது இந்த பெரும்பகுதியாக்கிய 2வது பகுதி, எண்ணிக்கை நூலுடைய 2வது பகுதி. அது 10ஆம் அதிகாரம் 11லிருந்து 21ஆம் அதிகாரம் வரை போகிறது. 11 பகுதிகளை கொண்டிருக்கிறது. நாம் பார்க்க போவது 7வது பகுதி, ஆரோனின் கோல் துளிர்த்தல் என்கிற அந்த தலைப்பு. இந்த ஆரோனின் கோல் துளிர்த்தல் என்பதில் 2 பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை, 1 முதல் 7. அதன் பிறகு 8ஆம் வசனத்திலிருந்து இறுதியாக 13ஆம் வசனம் வரை 2வது பகுதி. அதில் என்னென்னா ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது. முதல் பகுதி 12 கோள்கள் தயாராக இருப்பதை சுட்டி காட்டுகிறது. 12 குலங்களுக்கும் 12 கோள்கள், அதான் தலைப்பு. இது 2வது பகுதி ஆரோனின் கோல் எப்படி தளிர்க்கிறது என்கிற நிகழ்வை சொல்லுகிறது. ஒரு சிறிய பகுதி தான். இப்போ நாம் முதல் பகுதியை பார்ப்போம். 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7, 2வது பகுதி 8 முதல் 13. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. ஆக நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கேன், எண்ணிக்கை நூல் முழுவதும் ஆண்டவரும் மோசேயும் பேசுவது, 2 பேரும் உரையாடுவது. என்றால் இந்த நேரத்தில் தான் யாவேயினுடைய துணை தலைவர்களுக்கு வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்தில் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். 6,355,000 பேர், 6,3,35,550 பேர் இருக்கிறார்கள். இது 6,35,550 பேர் இருக்கிற போது அவர்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் வரலாம், பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இந்த நேரத்தில் யாவேயினுடைய துணை தனக்கு எப்போதும் வேண்டும். யாவே இடத்துல கேட்டு கேட்டுத்தான் இவர் பதில் இருப்பது போல இங்கே சூழல் அமைகிறது. எனவே இந்த பகுதியில் யாவே மோசேயிடம் என்ன சொல்லுகிறார்? 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ராயேல் மக்களிடம் நீ பேசு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் மூதாதையர் குலத்திற்கு ஏற்ப 12 கோல்களை பெற்றுக்கொள். ஆக 12 கோல்கள் 12 மூதாதையருக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது யாக்கோபினுடைய பிள்ளைகளின் வாரிசுகளுக்கு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் யோசேப்புடைய பிள்ளைகள் இணைக்கப்படுகிறார்கள். யோசேப்பும் லேவியும் இந்த 12 குலங்களிலிருந்து அவருடைய பெயர் எடுக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக 2 பெயர்கள் இணைக்கப்படுகின்றன, எப்ராயிம், மனாசே, யாக்கோபுடைய பிள்ளைகள். எனவே இந்த யாக்கோபுடைய குலம் 12 குலங்களாக மீண்டும் நிறைவு பெறுகிறது. 12 குலங்களுக்கும் என்ன, எப்படி, எத்தனை கோல்கள் கொடுக்கப்பட்டன, ஒவ்வொரு எதற்காக? ஒவ்வொருவன் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது. ஒவ்வொருவனுடைய கோலின் மேலும் அவனுடைய பெயர் இருக்கும். அந்த ரூபன் என்றால் ரூபன், ஆஷேர் என்றால் ஆஷேர், நப்தலி என்றால் நப்தலி, இசாக்கார் என்றால் இசாக்கா.
இப்போ ஒவ்வொரு கோளின் மேலும் அந்த குல முதுவர்களுடைய பெயர் இருக்கிறது. ஆரோனின் பெயரை லேவியின் கோலின் மேல் எழுது. ஆரோனின் பெயரை லேவியின் கோல் மேல் எழுது. இதான் லேவிக்கென்று ஒரு கோல் இருக்கிறது. அந்த கோலில் இப்பொழுது ஆரோன் பெயர் எழுதப்படுகிறது. பெயர் இருக்க வேண்டும். என்றால் ஆரோன் தான் முழுக்க முழுக்க மோசேக்கு துணை நிற்கிறான். அது மட்டுமல்ல, இந்த சந்திப்பு கூடார பணிகளை எல்லாம் அவன்தான் முன்னின்று நடத்துகிறான். இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர் குலத்தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும். அதன் மேல் பெயர் எழுத வேண்டும். ரூபன் என்றால் ரூபன், காத் என்றால் காத், செபுலோன் என்றால் செபுலோன். ஒவ்வொரு குலத்தவருக்கும் அவரவர்களுடைய பெயர் இருக்கும். பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய். ஆக இப்பொழுது இந்த கோல்கள் எல்லாம் எங்கு வைக்கப்பட இருக்கிறது? சந்திப்பு கூடாரத்தில் 12 கோல்களும் சந்திப்பு கூடாரத்தில் வைக்கப்படுகிறது. பேழையின் முன்னதாக வைக்கப்படுகிறது. உடன்படிக்கை பேழையின் முன்னால் வைக்கப்படுகிறது. எதற்காக வைக்கப்படுகிறது? நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும். இங்கனம் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கின்ற இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன்னின்று ஒழித்து விடுவேன். யாவே முதல் செய்ய வேண்டிய காரியம் இவர்கள் முறுமுறுப்பதை நிறுத்த. எப்படி நிறுத்தப் போகிறார்? இதுதான் இவருக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். முறுமுறுப்பை போல மிக கொடியது எதுவுமே கிடையாது. உண்மைதான். அந்த முறுமுறுப்பு இத்தோடு நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக யாவே இந்த கோல்களை எல்லாம் உடன்படிக்கை பேழையின் அருகிலே கொண்டு போய் வைக்கிறார். 6வது வசனம். மோசே இஸ்ராயல் மக்களிடம் பேசினார். ஒரு தலைவனுக்கு 1 வீதம் அவர்கள் மூதாதையர் குலத்திற்கேற்ப 12 கோல்களை அவர்கள் தலைவர்கள் அவரிடம் கொடுத்தனர். 12 கோல்கள் இப்பொழுது ஒவ்வொரு தலைவரிடத்திலும் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கோல்களுள் ஆரோன் கோலும் இருந்தது. ஆரோனின் கோலும் அவர்களிலே இருந்தது. மோசே அந்த கோல்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார். எல்லாருடைய கோல்களும் எங்கே போய்விட்டது? ஆண்டவர் உடன்படிக்கை கூடாரத்துக்குள் போய்விட்டது. இந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற கூடாரத்துக்குள்ளே எல்லாருடைய கோல்களும் போய்விட்டது. அப்படி என்றால் இவர் ஒரு முயற்சி செய்கிறார். இந்த கோல்கள் எந்த அளவுக்கு இறைவனுடைய ஆற்றலை பெறுகின்றன, இந்த கோல்களை பயன்படுத்துகின்றவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுடைய ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாள செயலாக இது அமைகிறது. இந்த முதல் பகுதி இதுதான் முதல் பகுதி. அதாவது 12 பேருக்கும் 12 கோல்கள் சரிசமமாக கொடுக்கப்படுகிறது. ஆரோனுக்கு லேவியனுடைய கோல் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் எல்லாம் அந்தந்த இனங்களுடைய அல்லது மற்ற குலங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இந்த பிரதிநிதிகளுடைய கைகளில் எல்லாம் இப்பொழுது கோல் இருந்தது. அந்த கோல் எல்லாம் பெறப்பட்டு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? உடன்படிக்கை பேழையில முன்னால் வைக்கப்படுகிறது. இது முதல் பகுதி. அதற்கடுத்து என்ன நடக்கிறது? 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இதற்கு பின் நிகழ்வு என்ன? மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். எனவே இரவு கழிந்தது. இப்பொழுது பகல் வந்துவிட்டது. உடன்படிக்கை கூடாரத்துக்குள்ளே செல்ல வேண்டும். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டிருந்தது. எல்லாருடைய ஆச்சரியப்படும்படி லேவியின் குலத்தில் இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. அது பூத்து குலுங்கி துளிர்த்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. வாதுமை பழம் என்பது வாதுமை மரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய பருப்பு கொஞ்சம் நன்றாக பெருத்திருக்கும். அந்த வாதுமை விதைகள் போல இவர்களுடைய இந்த வாதுமை இலைகள் போல இந்த கோல்களில் இருக்கிற நுனியிலே பூத்து குலுங்கி இருக்கிறது. பின்னர் மோசே ஆண்டவர் முன்னின்று எல்லா கோல்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடம் கொண்டு வந்தார். எனவே இப்ப இஸ்ரேல் மக்கள் உள்ளே இந்த கோல்கள் இருக்கிறது, 12 கோல்களும். இவற்றையெல்லாம் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடம் கொண்டு வருகிறார்.
அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு தலைவனும் தன் கோலை எடுத்துக்கொண்டான். 12 தலைவர்களும் அவர்களுடைய கோல்களை இப்பொழுது எடுத்துக்கொள்கிறார்கள். அதன் பிறகு மோசே ஆண்டவரிடம் மோசேயிடம் பேசியது, ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன் வை. எனக்கு எதிராக கிளர்ந்தெழுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித்து விட்டதற்கு ஒரு அடையாளமாக அது வைக்கப்படட்டும். ஆக ஆரோன் தான் இப்பொழுது எதற்கு தகுதியுடையவனாகிறான்? கடவுளுடைய முன்னிலை தூவம் போடுவதற்கு தயாராகிறான். அந்த உடன்படிக்கை பேழை இருந்த பகுதி, அதாவது சந்திப்பு கூடாரம், குருக்கள் சில அந்த பகுதி முழுவதுமே இனி ஆரோனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும், அவனுடைய வழிமுறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் என்பதை சுட்டி காட்டுகிறது. 10ஆம் வசனம், ஆண்டவர் மோசேயிடம் ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன் வை. எனக்கு எதிராக கிளந்தெழுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித்து விட்டதற்கு ஒரு அடையாளமாக அது வைக்கப்படட்டும். இனிமேல் யாரும் முறுமுறுக்க மாட்டார்கள், இனிமேல் யாரும் யாவேக்கு எதிராக போக மாட்டார்கள். அப்படியே மோசே செய்தார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். ஆக மோசேயும் யாவே என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே இந்த செயல்களை செய்தார். 12ஆம் வசனம், இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம், இதோ நாங்கள் அழிந்தோம், நாங்கள் அழிந்தோம், அனைவரும் அழிந்தே போனோம். நெருங்கி வருகிற எவனும், அதாவது ஆண்டவரின் திரு உறைவிடத்தை நெருங்கி வருகின்ற எவனும் செத்தே போவான். நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றனர். இந்த உடன்படிக்கை பேழையின் அருகே செல்கிறவர்கள் மோசேயை தவிர, அதாவது ஆரோனை தவிர, மோசேயை தவிர வேறு யாரும் யாவையை நெருங்க முடியாது. அது உடன்படிக்கை கோலைக்கு, அது உடன்படிக்கை பேழைக்கு உள்ளும் சரி, உடன்படிக்கை பேழைக்கு வெளியும் சரி. இந்த உடன்படிக்கை பேழையை அணுகக்கூடிய தகுதி படைத்தவர்கள் மோசேயும் ஆரோனும் தான் என்பது இந்த பகுதியின் வழியாக சுட்டி காட்டப்படுகிறது. ஆரோனுடைய கோலில் வாதுமை பழங்களை போன்ற அளவுக்கு பூத்து குலுங்கி இருக்கிறது. எனவே இதுதான் அடையாளம். யாவே ஆரோனுக்கு முழு பொறுப்பை கொடுக்கிறார். உடன்படிக்கை பேழையிலே பணி செய்வதற்கான முழு பொறுப்பு அவனுக்கு கிடைக்கிறது. வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. எனவே 12 கோல்கள் இங்கே உள்ளே நுழைந்தாலும் ஆரோனுடைய கோலுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கு. அந்த ஆரோனின் கோல் இனி ஆரோனிடம் கொடுக்கப்பட்டு அது ஆரோனுக்கான பொறுப்பு. உடன்படிக்கை பேழை முழுவதும், அந்த சந்திப்பு கூடாரம் முழுவதும், ஆண்டவருடைய திருமுன்னிலை பீடம் முழுவதுமே ஆரோனுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. எனவே இந்த 2 பகுதிகள் வழியாக ஆரோனின் கோல் எப்படி தளிர்க்கிறது, ஆரோனுக்கு எப்படி பொறுப்பு வழங்கப்படுகிறது. உடன்படிக்கை பேழையில் மட்டுமல்ல, ஆண்டவருடைய திரு உறைவிடத்தில் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. மற்றவர்களெல்லாம் எப்படி விளக்கப்படுகிறார்கள். இது மோசேயே செய்வதல்ல, யாவேயே இதை செய்து முடிக்கிறார். எனவே இனி மோசே மேலே பழிவிழ வாய்ப்பில்லை, ஆரோன் மேலும் பழிவிழ வாய்ப்பில்லை. யாவேயே ஒரு அடையாளம் வழியாக இதை நிகழ்த்தி காட்டுகிறார். லேவியினுடைய கோல் துளிர்க்கிறது என்றால் அது சாதாரண நிலையில் அல்ல. எல்லாருடைய கோலும் துளிர்க்கவில்லை, ஆரோனுடைய கோல் மட்டும்தான் துளிர்க்கிறது. இதிலிருந்தே ஆரோனை எந்த அளவுக்கு இறைவன் நேசிக்கிறார், அவருக்கு குருவாக இருக்கக்கூடிய தகுதியை கொடுக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. எனவே ஆரோன் தன்னுடைய குருவுக்கான பணியை இப்பொழுது உரிமையுடன் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மற்றவர்களெல்லாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நன்றி தந்தையே. அன்பிற்கினிய நேயர்களே, எண்ணிக்கை நூலினுடைய 17வது அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இனி எண்ணிக்கை நூலினுடைய இந்த 17வது அதிகாரத்தினுடைய வசனங்கள் வாசிக்க அவற்றிற்கு செவிமடுப்போம். எண்ணிக்கை அதிகாரம் 17. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களிடம் நீ பேசு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் மூதாதையர் குலங்களுக்கு ஏற்ப 12 கோல்களை பெற்றுக்கொள். ஒவ்வொருவன் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது. ஆரோன் பெயரை லேவியன் கோலின் மேல் எழுது. இவ்வாறு
ஒவ்வொரு மூதாதையர் குல தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும். பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய். நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும். இஞ்ஞனம் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கிற இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன்னின்று ஒழித்து விடுவேன். மோசே இஸ்ரேல் மக்களிடம் பேசினார். ஒரு தலைவனுக்கு 1 வீதம் அவர்கள் மூதாதையர் குலங்களுக்கேற்ப 12 கோல்களை அவர்கள் தலைவர்கள் அவரிடம் கொடுத்தனர். அவர்கள் கோல்களுள் ஆரோன் கோலும் இருந்தது. மோசே அந்த கோல்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கியிருந்தது. பின்னர் மோசே ஆண்டவர் முன்னின்று எல்லா கோல்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கொண்டு வந்தார். அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு தலைவனும் தன் கோலை எடுத்துக் கொண்டான். ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன்வை. எனக்கு எதிராக கிளர்ந்தெழுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன் என்று நீ ஒழித்து விட்டதற்கு ஓர் அடையாளமாக அது வைக்கப்படட்டும் என்றார். அப்படியே மோசே செய்தார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம், இதோ நாங்கள் மடிந்தோம், நாங்கள் அழிந்தோம், அனைவரும் அழிந்தே போனோம். நெருங்கி வருகிற எவனும், அதாவது ஆண்டவரின் திரு உறைவிடத்தை நெருங்கி வருகிற எவனும் செத்தே போவான். நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றனர்.